ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, அவங்களோட நெட் ப்ராஃபிட் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு புதிய உச்சம் தொற்றுக்கு அதிகமான அளவில் லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதன் தாக்கமாக பங்குச்சந்தையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாக் பார்த்தோன்னா 5.5% வரைக்கும் ஒரு ரேலி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அப்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, இதோட தாக்கம் பங்குச்சந்தையில் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய பப்ளிக் செக்டர் நிறுவனத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேங்கிங் செக்டரில் ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனமாகவும் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த Q3 ரிசல்ட்ஸில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலாண்டுமே நமக்கு 4 குவார்ட்டர்ஸ் ரிசல்ட் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2025 to 26 ஃபினான்ஷியல் இயர்க்கான தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் கடந்த டிசம்பர் மாதம் வெளியானதை பார்த்தோம். இந்த காலாண்டுக்கான தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து சமீபத்தில் வெளியானதை பார்த்தோம். இதில் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதிகமான அளவில் லாபம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ எந்த அளவுக்கு இவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம் அப்படின்னா, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இது 25% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லாபம் மட்டுமே 21,000 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்களோட அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் எப்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கிடைச்சிது, ஸோ அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் ரொம்பவே பக்காவாக நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களோட ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக அவங்களோட வாராக்கடன், அதாவது அவங்க கொடுத்த லோனை திருப்பி செலுத்த முடியாமல் அந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் இருக்கும்ல, அந்த வாராக்கடன் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப டீசெண்டான அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொடுக்குற லோன் எல்லாமே, அவங்க இஷ்யூ பண்ணுற லோன் எல்லாமே ப்ராப்பராக அவங்களுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ வங்கிக்குள்ளே பணம் வர்றதும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த லாபத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறது SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே ஒட்டுமொத்தமாக கான்ட்ரிபியூட் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு நல்ல Q3 ரிசல்ட்ஸை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த 21,000 கோடி ரூபாய் ப்ராஃபிட்னால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மொத்த வருமானம் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1,28,867 கோடி ரூபாய் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து 1,40,916 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு ரெவென்யூ வளர்ந்துருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட வட்டி வருமானமும் ரொம்ப உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னும், அதாவது இன்ட்ரெஸ்ட் மூலமா இவங்களுக்கு வரும்ல வருமானம், அதுவும் உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 9% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட கிரெடிட் growth இருக்கும்ல, அதுக்கான எஸ்டிமேஷன் வந்து 13 to 15% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கடன் வளர்ச்சிக்கு அவங்களோட அடுத்த கட்ட கோலா எக்ஸ்பெக்டேஷனாக 13 to 15% இருக்கு அப்படிங்கிறதும் இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரியான பல்வேறு ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த குவார்ட்டரில் இது வரைக்கும் அவங்க பார்க்காத அளவுக்கு ஒரு அதிகமான அளவில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டடான கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது ஆப்வியஸாக மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணதான் செய்யும்ல. அதே மாதிரி தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பங்குகள் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரே நாளில் 5%க்கும் மேலே ஒரு ரேலி கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். February 9 இந்த வீடியோவை நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைம் அரௌண்ட் ஒரு 12 மணி. இந்த நேரத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1,127 ரூபாய் அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் எப்படி இருக்குது, பட் இன்னும் போக போக இது எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவராலாக இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம், அவங்க நல்ல ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. பங்குச்சந்தையிலையும் அது ஒரு பெரிய பாசிட்டிவான இம்பாக்டை கொடுக்குது அப்படிங்கிறது எல்லா முதலீட்டாளர்கள் மத்தியிலையும் ரொம்ப ஹாப்பியாக பார்க்குற ஒரு விஷயமா மாறி இருக்கு.